ஹாய் வெல்கம் டு சாய் டிசைனர் பொட்டிக். என்கிட்ட கேட்குறவங்க எல்லாருமே என்ன கேட்குறாங்கன்னா, எப்படி கலர் காம்பினேஷன் பண்ணுறது, ஒரு டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் எப்படி ட்ரெஸ் வந்து டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத கேட்குறீங்க. ஸோ என்ன நான் சொல்ல போகிறேன்னா, நீங்கள் வந்து கலர் வீல் சார்ட்டுன்னு ஒரு இருக்கு, அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அமேசான்லேயும் கிடைக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கூகுள்லேயும் சர்ச் பண்ணி அந்த பிக்சரை மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த பிக்சர் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க வந்து இப்போ ஒரு ரெட் கலர் காம்பினேஷன் எடுக்குறீங்க அப்டின்னா, ரெட் கலருக்கு டைரக்ட்டா ஆப்போசிட்ல என்ன கலர் இருக்கோ, அந்த கலர் காம்பினேஷன்ல போயிரலாம். அதிலேயே நீங்க பார்த்தீங்கன்னா, டைரக்ட் ஆப்போசிட் கலர் இருக்கும். அதில டார்க் பேஸ் போனீங்கன்னா, அதாவது பிளாக் கலர் பேஸ் போனீங்கன்னா, உங்களுக்கு டார்க்கர் ஷேட் கிடைக்கும். இதே ஒயிட் பேஸ் போனீங்கன்னா, லைட்டர் ஷேட் கிடைக்கும். இந்த காம்பினேஷன்ல நீங்க டார்க், லைட்டுன்னு சொல்லிட்டு அப்படி காம்பினேட் பண்ணி போகலாம். இல்ல எனக்கு இன்னும் சர்ட்டிலா வேணும், இன்னும் டிஃபரெண்ட் கலர் வேணும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா, ஸ்ப்ளிட் காம்ப்ளிமெண்டரி கலர்ஸ்ன்னு நாங்க சொல்லுவோம். அது என்னன்னா, இப்ப டைரக்ட்டா ரெட்டுக்கு ஆப்போசிட்டா இருக்க என்ன கலர் இருக்கோ, அதுக்கு சைட்ல என்ன கலர்ஸ் இருக்குன்னு நீங்க பாருங்க. ஸோ இந்த கலர் இருக்குன்னா, ஸோ அதுதான் ஸ்ப்ளிட் காம்ப்ளிமெண்டரி கலர்ஸ்ன்னு நாங்க சொல்லுவோம். ஸோ அந்த கலர்ஸ நீங்க வந்து ஏதாவது மேட்ச் பண்ணிக்கலாம். அது இன்னும் சர்ட்டிலா இருக்கும். டிஃபரெண்ட் காம்பினேஷன்ல இருக்கும். அ அந்த அந்த பக்கம் ரைட் சைடும் நீங்க எடுக்கலாம். டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைடும் எடுக்கலாம். இதெல்லாம் தான் ஸ்ப்ளிட் காம்ப்ளிமெண்டரி கலர்ஸ்ன்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி வந்து இப்ப ஒரு கலர் எடுக்குறீங்கன்னா, அதுக்கு டைரக்ட்டா ஆப்போசிட்ல என்ன கலர் இருக்கோ அத தான் நம்ம எடுப்போம். அதுதான் எடுக்கணும். ஆ இன்னும் எனக்கு சர்ட்டிலா வேணுங்கிறவங்க இந்த மாதிரி ஸ்ப்ளிட் காம்ப்ளிமெண்டரி கலர்ஸ் போகலாம். ஸோ ஒரு ஷாப்க்கு போய் நம்ம எடுக்கிறத விட, இந்த மாதிரி நம்பளே காம்பினேட் பண்ணி நீங்க ஸ்டிச்சிங்க்கு குடுக்கும்போது, இன்னும் யூனிக்கா தெரிவீங்க கண்டிப்பா. இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.